அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்டீரியல் டெஸ்ட் பேட்ச் சீரிஸ் போயிட்டு இருக்கு. ஸோ வேணுன்றவங்க டெஸ்ட் பேட்ச் சீரிஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்குள்ள யூஜிடிஆர் மேத்தமெட்டிக்ஸ்க்கு வந்து 5 புக்லெட் காம்போ ப்ரைஸ் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இமீடியட்டாக அந்த புக்லெட்டை புக் பண்ணி படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க. ஸோ ரொம்ப ஒர்த்தாக இருக்கும். அந்த புக்லெட் புக் பண்ணணும்னா அந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள் 9384686847. ஸோ அந்த புக்லெட்டோட டீட்டெயில்ஸ் வந்து நான் ஆல்ரெடி சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ சேனலோட பிளேலிஸ்ட்டில் இருக்கும், போய் பார்த்துக்குங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து முக்கியமான கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்க போகிறோம். இது வந்து டெஸ்ட் சீரிஸில் கேட்டது தான். ஸோ கொஷின்ஸ் ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். If f of z is analytic in a simple connected region domain இருக்கு அப்படின்னா then integral over c closed contour f of z dz வந்து நான் சொல்லி கேட்குறாங்க. அனாலிட்டிக் ஃபங்க்ஷனான சிம்பிள் கனெக்டட் ரீஜன் வந்து 0. இது வந்து காட்சி தீரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்து இதுக்கு 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. நெக்ஸ்ட் எவாலுவேட் இன்டெக்ரல் க்ளோஸ்டு கான்டோர் mod z equal to 1 over z dz. ஸோ உங்களுக்கு தெரியும் இது நத்திங் பட் 2πi. ஸோ இது எந்த ஃபார்மேட்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். integral over c mod z equal to 1 z minus z naught whole power n into dz. எப்போ 0 ஆகும் அப்படின்னா n வந்து நாட் ஈக்குவல் டு -1. n ஈக்குவல் டு -1 பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய இன்டெக்ரல் வேல்யூ வந்து 2πiன்னு வரும். ஓகே, ஸோ இது நீங்கள் வந்து பேசிக்காகவே நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த கான்டோர். ஸோ அப்படி இல்லைனா இதை வந்து நீங்கள் காட்சி இன்டெக்ரல் தியரம்க்குன்னு போட்டுக்கலாம். f of a equal to 1 over 2πi integral over mod z equal to small closed contour 1 by z minus a into dz. ஓகே, ஸோ இந்த ஃபார்மேட்டில் இருக்குன்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் f of a இந்த f of a இங்கே போட்டுக்கிறீங்க. அப்படி இல்லைனா 2πi டைம்ஸ் f of a. ஓகே, இது ஆக்சுவலி f of z divided by z minus a is equal to integral mod z equal to or f of z by z minus a into dz. ஓகே, ஸோ இங்கே f of a பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கிவன் கான்டோரில் வந்து f of z வந்து 1. f of a பாயிண்ட் அட் 0 பார்த்தீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும்? 1 தான் கிடைக்கும். அப்போது 2π into 1 நமக்கு என்ன கிடைக்கும்? 2π into 1 வந்து 2πi தான். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் போடுவீங்க? ஆப்ஷன் 3ன்றது இங்கே இருக்கும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் எவாலுவேட் இன்டெக்ரல் ஓவர் mod z equal to z by z minus 1. ஸோ இது க்ளோஸ்டு கான்டோருக்குள்ள mod z equal to 1 வந்து லைஸ் இன்சைடு. ஸோ z equal to 1 வந்து லைஸ் இன்சைடு. mod z equal to radius to center வந்து 0,0. அப்போ z நாட் வந்து உங்களுக்கு 1. ஓகே, இப்போ f of z வந்து z. இப்போ f of z நாட் போட்டிங்க அப்படின்னா வேல்யூ என்ன கிடைக்கும்? 1. ஸோ 1 into 2πi ஆன்சர் என்ன கிடைக்கும் உங்களுக்கு? 2πi தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். நெக்ஸ்ட் if a closed contour does not include the singularity அப்படின்னா இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0. சிங்குலாரிட்டியே இல்லை, அவுட்டர் ரீஜனாக இருக்குன்னா இன்டெக்ரல் வேல்யூ வந்து 0. அடுத்து எவாலுவேட் த இன்டெக்ரல். ஸோ இது வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா டெஃபினட்டாக இது கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக தான் நீங்கள் கண்ணு மூடி என்ன பண்ணிடலாம்? 0 போட்டுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்கள் 0 போட்டுக்கலாம். mod z equal to 1 z 1 by z power 4 into dz. ஸோ வேல்யூ வந்து 0. ஸோ இது மேலே இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டினாமினேட்டர் பவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்? கண்ணு மூடிட்டு 0 போட்டுக்கலாம். இது காட்சி இன்டெக்ரல் தியரம் ஃபார் டெரிவேட்டிவ்ஸ், அது அப்ளிகேஷன் இது ஆக்சுவலாக. ஸோ அதுவுமே நான் உங்களுக்கு கொடுத்துறேன். 1 of a equal to n factorial divided by 2πi times integral over mod z equal to closed contour c f of z divided by z minus z naught whole power n plus 1 into dz. ஓகே, ஸோ இது வந்து fn of a divided by n factorial into 2πiன்னு எழுதுவோம். இது நத்திங் பட் உங்களுக்கு வந்து nth term of லாரன்ஸ் எக்ஸ்பான்ஷனில் நீங்கள் கண்டுபிடிக்கிறது அது. ஓகே, ஸோ இப்போ இதில் பண்ணும்போது உங்களுக்கு f of z வந்து 1. அப்போ ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் என்ன ஆகிடும்? f' கான்ஸ்டன்ட்ன்றதால உங்களுக்கு வந்து 0 போயிடும். ஓகே, ஸோ அப்போ ஃபைனலாக உங்களுக்கு 0ன்றதை கரெக்ட். நான் ஃபைனலாக கான்டோர்ஸ்லாம் கண்டுபிடிக்க சொல்லி ஐடியா கொடுக்குறேன். அது எல்லாமே நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி சொல்லுங்கள். எவாலுவேட் e power z by z. ஸோ அகைன் இது வந்து f of a into 2πi is equal to integral over mod z equal to 1 e power z by z into dz. சிங்குலாரிட்டி பார்த்தீங்கன்னா z equal to 0. இது வந்து mod z equal to 1 லைஸ் இன்சைட். அப்போது உங்களுடைய f of z பார்த்தீங்கன்னா e power z. இப்போ f of 0 போட்டிங்கன்னா e power 0. e power 0 வேல்யூ 1. அப்போ 2πi தான் இதுக்கு ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சிங்குலாரிட்டிஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி கேட்குறாங்க. மேக்ஸிமம் 2 தான். ஏன்னா இது டினாமினேட்டர் வந்து
z into z minus 1 equal to 0. So z equal to 0 and z equal to 1. Total count எவ்வளோ இருக்கு 2 தான். ஓகே, orient reversal changes sign. ஸோ ஓரியன்டேஷன்ஸ் வந்து சைனை சேஞ்ச் பண்ணணும், அது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்லேஷன் கான்டர் ட்வைஸாக இருந்தால் டபுள் வேல்யூஸ் ஆஃப் அந்த இன்டெக்ரலாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கான்டர் வந்து அந்த சிங்குலாரிட்டி 2 டைம்ஸ்க்கு ரிவைஸ் பண்ணுது அப்படின்னும் போது உங்களுடைய கவுண்ட் ஆஃப் கான்டோர் வந்து டபுள் ஆஃப் வேல்யூஸாக இருக்கும். நெக்ஸ்ட் எவாலுவேட் த இன்டெக்ரல்ஸ். ஸோ இது நீங்கள் பண்ணுறச்ச z ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஈக்குவல் டு 0 z ப்ளஸ் i இன்ட்டு z மைனஸ் i. ஸோ ஸ்ப்ளிட் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் இதுக்கு என்ன பண்ணிக்கலாம், சிங்குலாரிட்டி வந்து ஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய f ஆஃப் z எப்படி பார்க்குறீங்கன்னா 1/z ப்ளஸ் i இன்ட்டு z மைனஸ் i. ஓகே, ஸோ சிங்குலாரிட்டி பார்த்தீங்க அப்படின்னா z ஈக்குவல் டு i1 மைனஸ் i1. அப்போது ரெசிடியூஸ் அட் z ஈக்குவல் டு மைனஸ் i கண்டுபிடிச்சி சம் ஆஃப் த ரெசிடியூஸ் போடணும். ஓகே, போட்டு உங்கள் ஆன்சர் நன்றதை கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, என்ன அப்படி கூட போடலாம் சொல்லுங்கள். z சிம்பிள் போல் தான். இப்போ z மைனஸ் i இன்ட்டு பாயிண்ட் அட் z ஈக்குவல் டு ஐக்கு பார்க்குறேன். 1/z ப்ளஸ் i இன்ட்டு z மைனஸ் i. ஸோ கேன்சல் விட்டு 1/2i கிடைக்கும். ஓகே, இன்னொன்று வந்து 1/-2i கிடைக்கும். சம் ஆஃப் ரெசிடியூஸ் ஆட் பண்ணால் வேல்யூ என்ன கிடைக்கும், 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 4 கரெக்ட். நெக்ஸ்ட், இது காஷி-கோஷாட் தியரம். f is analytic in domain D, then by the Cauchy-Coshart theorem, integral over gamma f of z d is always now 0 ஆகும். இது எப்போ ட்ரூ ஆகும்னு சொல்லி காஷி-கோஷாட் தியரம் வந்து எப்போ ட்ரூ அப்படின்னா f is analytic இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய an பார்த்தீங்க அப்படின்னா 1/n ஃபேக்டோரியல், an plus 1 பார்த்தீங்க அப்படின்னா 1/n plus 1 ஃபேக்டோரியல். ஸோ an plus 1/an போடுறீங்க. அப்போ n ஃபேக்டோரியலோட n plus 1 ஃபேக்டோரியல். ஸோ அப்போ 1/n plus 1 வரும். இது ஆக்சுவலாக 1/r. இது வந்து லிமிட்டட் தான் 0 ஆகும். அப்போ ஆரோட வேல்யூ என்னது, இன்ஃபினிட்டி வரும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 3 கரெக்ட். இதெல்லாம் நிறைய வீடியோ கொடுத்துட்டேன், பிளேலிஸ்ட்டில் இருக்கு பாருங்கள். பவர் சீரிஸ் ரெப்ரசன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் in a circle of convergence whole plane always only real axis no வரான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ பவர் சீரிஸ் ரெப்ரசன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் வந்து இந்த சர்க்கிள் ஆஃப் கன்வர்ஜென்ஸ். ஓகே, டொமைன் ஆஃப் கன்வர்ஜென்ஸில். ஓகே, சப்போஸ் என்டையர் ஃபங்க்ஷனாக மென்ஷன் பண்ணியிருந்தால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஹோல் பிளேன்ஸ் போட்டு. நெக்ஸ்ட், சப்போஸ் ஆர் இஸ் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் இருந்தால் மாட் இஸ் லெஸ் தென் ஆர். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் 2 கரெக்ட். Which theorem is ensured that the integral depends only on the endpoints? Only on the endpoints. எந்த தேரம் அப்படி சொல்லி கேட்குறாங்க. ரெசிடியூஸ் தேரமா, காஷி-கோஷாட் தேரமா, டைலர்ஸ் தேரமா, ஃபண்டமெண்டல் தேரமா, கால்குலஸ். ஸோ ஒன்லி அந்த endpoints நீங்கள் போது காட்சி ரெசிடியூ தேரம். ஓகே, ஸோ which theorem ensures that integral depends only on the endpoints அப்படின்னா ஸோ காட்சி ரெசிடியூ இன்சைட் த ரீஜியன் காஷி-கோஷாட் தேரம் தான். ஓகே, நெக்ஸ்ட், ஏன்னா காட்சி ரெசிடியூஸ் ஆர் லைஸ் இன்சைட் த ரீஜனாக பார்க்குறீங்க. இது வந்து ஒன்லி என் பாயிண்ட்ஸ் போது காஷி-கோஷாட் தேரம். அதாவது இன் பாயிண்ட்ஸ் ரீஜனில் ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்கும்போது இன்டீரியரில் வந்து உங்களுக்கு இன்டெக்ரல் வேல்யூ 0 ஆகிடும். நெக்ஸ்ட், த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் 1/1 - z என்னான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஆக்சுவலாக இப்படி பாருங்க, 1/1 - z வந்து 1 - z ஹோல் பவர் -1 பாருங்க. இப்போ 1 + z + z ஸ்கொயர் ப்ளஸ் இப்படி போயிட்டு இருக்கும். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், சமேஷன் n from 0 to infinity z power n எழுதிக்கலாம். ஸோ இது ஆப்ஷன். அடுத்து ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் கேட்குறாங்க. உங்களுடைய an வந்து n. ஸோ an + 1 வந்து n + 1. 1/r = an + 1 / an போடுறீங்க. அப்போ n + 1/n போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் அது 1 லிமிட். ஸோ ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் r = 1 as limit n tends to infinity. If a function has a power series expansion, then it is பவர் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் இருந்துட்டாவே அது இன்ஃபினிட்லி டிஃபரன்ஷியபிள் ஆகும். ஓகே, ஸோ இந்த அனாலிட்டிக் ஓரியன்டாக பார்க்குறீங்க அப்படின்னாவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அதாவது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் பேசுகிறீங்கன்னா இன்ஃபினிட்லி டிஃபரன்ஷியபிள். ஸோ அந்த பவுண்ட் ஆஃப் ரீஜன்ஸில் இருக்குமே அது அனாலிட்டிக்காக இருக்கும். ஸோ அப்படின்னும் போது உங்களுக்கு சின்றது கரெக்டான சூட்டபிள் ஆன்சர். நெக்ஸ்ட், இஃப் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் டெரிவேட்டிவ் ஆஃப் த சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னவா இருக்கும், ஆராக தான் இருக்கும். ஸோ ஒரு சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் ஆர் இருந்தால் அதோட டெரிவேட்டிவ்ஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜென்ஸ் என்னது, ஆர் தான். டு எவாலுவேட் த இன்டெக்ரல், இது வந்து z = 2 வந்து மாட் z 1 ரீஜனுக்குள்ளே இருக்காது. ஓகே, இது வந்து அவுட்டர் பாயிண்ட்ஸாக இருக்கும். ஸோ அப்போ இன்டெக்ரல் வேல்யூ என்னது உங்களுக்கு 0.
ஸோ காட்சி இன்டெக்ரல் தேர்வு தான் பார்த்தோம் 2πi into f of a. ஸோ எல்லாமே ஃபார்முலா பேஸ்டு மொத்தமும் கொடுத்துருவேன். ஸோ எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லைஸ் இன்சைடு இது. அப்போ 2πi டைம்ஸ் f of a. ஸோ 2πi டைம்ஸ் f of aன்றது நமக்கு என்னது 1/2. அப்போது நீங்கள் இதில் 4மே போடணும். ஸோ 4 ஆப்ஷனுமே இதில் ட்ரூ தான். 2πi இந்த ஹோல் ஸ்கொயர். ஸோ இது 4மே ட்ரூ இது. ஓகே, நெக்ஸ்ட் if f is a continuous and satisfies the Morera's condition. Morera's theorem என்ன சொல்லுது? f is continuous and integral over f of t z வந்து 0 ஆகுது அப்படின்னா f is analytic-ஆ இருக்கும். ஸோ அதுதான் வந்து Morera's theorem. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. ஸோ இதுவுமே நீங்கள் போட்டுக்கலாம். டேரெக்டாக 2πi வரும். பாயிண்ட் அட் 0ல் போடுறீங்க. ஸோ f of z வந்து e power z. அப்போது f of a into 2πi. ஸோ ஏவோட வேல்யூ வந்து 0. அப்போ 2πi into e power 0. e power 0 வேல்யூ 1. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கணும் 2πi. இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். காட்சி தேரம் ஃபெயில்ஸ் இஃப் என்னன்னு சொல்லி கேட்குறாங்க. சிம்பிளி கனெக்டட் ரீஜனாக இருந்தால் தான் காட்சி தேரம் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஸோ டொமைன் இஸ் நாட் சிம்பிளி கனெக்டடாக இருந்தால் நம்ம காட்சி தேரத்துக்குள்ளே போக முடியாது. காட்சி ரெசிடி தேரம் தான் நம்ம போகணும். நெக்ஸ்ட், இஃப் அ ஃபங்க்ஷன் இஸ் அனாலிட்டிக் தென் இன்டெக்ரல் ஓவர் எனி க்ளோஸ்டு கான்டூர் இஸ் 0 இம்ப்ளைஸ் தட். இது என்ன தேரம் அப்படின்னா மொரேராஸ் தேரத்தோட கான்வர்ஸ் பார்ட். ஃபங்க்ஷன் அனாலிட்டிக்காக இருக்குது அப்படின்னா இன்டெக்ரல் வேல்யூ ஆஃப் எனி க்ளோஸ்டு கான்டூர் வந்து 0. சப்போஸ் கான்டூர் வேல்யூ 0 ஆகி எஃப் இஸ் கண்டினியூஸாக இருந்தால் எஃப் அனாலிட்டிக்காக இருக்கும். ஸோ இது வந்து கான்வர்ஸ் பார்ட் ஆஃப் த மொரேராஸ் தேரம். நெக்ஸ்ட், இஃப் அன் என்டையர் ஃபங்க்ஷன் இஸ் பவுண்டட் தென் இட் இஸ் நான் இருக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். எவ்ரி பவுண்டட் என்டையர் ஃபங்க்ஷன் இஸ் கான்ஸ்டன்ட். லியோலிஸ் தேரம். ஸோ இது நல்லா தெரிஞ்சுக்கணும், ரொம்ப முக்கியமானது. அடுத்து, த மேக்ஸிமம் மாடுலஸ் ஆஃப் த நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அக்கர்ஸ். மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் த நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ஒன்லி ஆன் த பவுண்டரி நாட் இன்சைட். சப்போஸ் இன்சைடில் இருந்தால் அது கான்ஸ்டன்டாக இருக்கும். ஒன்லி அட் த பவுண்டரி. ஸோ இது மேக்ஸிமம் மாடுலஸ் பிரின்சிபல். இந்த சாஸ் லெம்மா மாட் எஃப் ஆஃப் z லெஸ் நாட் ஈக்குவல் டு 1 இன் டிஸ்க் அண்ட் எஃப் ஆஃப் 0 ஈக்குவல் டு 0 இருக்குது அப்படின்னா மாட் எஃப் ஆஃப் z லெஸ் நாட் ஈக்குவல் டு மாட் z ஆகும். ஓகே, நெக்ஸ்ட், த ஈக்குவாலிட்டி ஹோல்ஸ் இந்த சாஸ் லெம்மா தென் எஃப் ஆஃப் z இஸ் நாட்னு சொல்லி கேட்குறாங்க. இது வந்து ஒரு பாலினாமியல். ஓகே, ஸோ எஃப் ஆஃப் z எப்படி இருக்குன்னா இப்போ ஐ தீட்டா இன்ட்டு சம் கான்ஸ்டன்ட் ஃபார்மேட்டில் நீங்கள் பார்ப்பீங்க. இது ஆக்சுவலாக ஒரு பாலினாமியல் சீரீஸாக நீங்கள் பார்க்கலாம். இல்லைனா ரொட்டேஷன் அட் அ பாயிண்ட் இசட்டுக்கு நீங்கள் பாருங்கள். இல்லைனா இப்படி கூட பார்ப்பாங்க. எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் சம் ஏ இன்ட்டு இசட் வித் மாடியை வந்து லெஸ் தென் 1 அப்படின்ற மாதிரி பார்ப்போம். ஓகே, ஸோ இது வந்து ஆக்சுவலாக ஒரு ரொட்டேஷன், நாட் அ பாலினாமியல். இது வந்து ஒரு ரொட்டேஷன். ஓகே, ரொட்டேஷன் பை என் ஆங்கிள் வந்து தீட்டா. அந்த ஏ வந்து உங்கள் ரொட்டேஷனாக நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க. நெக்ஸ்ட், த டைலர் சீரிஸ் ஆஃப் த அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் இஸ் கன்வர்ஜஸ் இன் டிஸ்க் ஆஃப் கன்வர்ஜன்ஸ். என்டையர் பிளேனில் சொல்ல முடியாது. அந்த டொமைன் ஆஃப் கன்வர்ஜன்ஸில் டைலர் சீரிஸ் வந்து கன்வர்ஜ். இப்போ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்டு. எஃப் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் இன்சைடு தென் எஃப் இஸ் நான் கான்ஸ்டண்ட்டாக இருக்கும், இல்லை கான்ஸ்டண்ட்டாக, இது அன்பவுண்டடாக, இல்லை ஜீரோவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ ஒரு பவுண்டரியில் வந்து தான் எவ்ரி நான் கான்ஸ்டன்ட் அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் அட்டைன்ஸ் மேக்ஸிமம் வேல்யூ ஒன்லி ஆன் இட்ஸ் பவுண்டரி. சப்போஸ் இன்சைடாக இருந்தால் இட் ஷுட் பி a கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன். இப்போ பார்த்தீங்கன்னா பி கரெக்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் சாட்டிஸ்ஃபைஸ் லியோலிஸ் தேரம். ஸோ கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் லியோலிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணும். இது பவுண்டர், இது என்டையர், இதுவுமே என்டையர், நாட் பவுண்டட். சைன் இசட் பவுண்டட் கிடையாது, நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இசட் ஸ்கொயருமே உங்களுக்கு வந்து நாட் பவுண்டட். அப்போ இதுதான் சைன் எக்ஸுக்கு நீங்கள் ரியல் வேரியபிளில் பார்த்தா சைன் எக்ஸ் வந்து பவுண்டடாக இருக்கும், காம்ப்ளெக்ஸில் நாட் பவுண்டட். அப்போது லியோலிஸ் தேரம் எப்போ ட்ரூ ஆகும்னா இந்த கான்ஸ்டன்ட் ஃபங்க்ஷனாக இருக்கும்போது. ஸோ பார்த்தீங்கன்னா 3 கரெக்டு. டெரிவேட்டிவ் ஃபார்ம் சாஸ் லெம்மா கிவ்ஸ் எஃப் டேஷ் ஆஃப் 0 வந்து லெஸ் தென் 1. ஸோ இது சாஸ் லெம்மாவில் ஒரு பர்டிகுலர் பாயிண்ட் இது ஆக்சுவலாக கன்க்ளூஷன் வரும்போது. அது டைலர் சீரியஸ் கோஎஃபிஷியன்ட்ஸாக என்ன இருக்கும்னா given by derivatives. ஏன்னா an equal to fn of 0 by n factorial. ஸோ இது வந்து பாயிண்ட் அட் 0க்கு எக்ஸ்பாண்ட் பண்ணும்போது வரும். ஸோ டைலர் சீரிஸோட கோஎஃபிஷியன்ட்ஸ் வந்து அதனுடைய டெரிவேட்டிவ்ஸை டிஃபைன் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட், இஃப் f is an entire function mod f of z less than or equal to a times mod z plus b இருந்தால் then f is a linear polynomial. இந்த டிகிரி இந்த ஆல்ஃபா 1 இருந்தால் லீனியர், ஆல்ஃபா இஸ் கிரேட்டர் தென் 1 இருந்தால் நான் லீனியர். ஸோ வந்து இந்த இடத்துல லீனியர் தெரிஞ்சுக்கலாம். mod f of z equal to a times less than or equal to a times mod z whole power alpha plus some b இருக்குன்னு வச்சுப்போம். இந்த ஆல்ஃபா இருக்குது பார்த்தீங்களா, ஆல்ஃபா வந்து ஈக்குவல் டு வந்தால் லீனியர், ஆல்ஃபா கிரேட்டர் தென் 1 இருந்தால் கரஸ்பாண்டிங் டிகிரி ஆஃப் த பாலினாமியலா இருக்கும். அடுத்து, the Lorentz series expansion valid
ஸோ வந்து ஆனுலஸ் ரீஜனில். ஸோ உங்களுக்கு தெரியும் ஆனுலஸ் ரீஜனில் லாரன்ஸ் சீரிஸ் எக்ஸ்பான்ஷன் வந்து வேலிடாக இருக்கும். ஸோ அதுவுமே நீங்கள் கரெக்டாக போட்டுக்குங்க. ஸோ அடுத்தடுத்து பார்ப்போம். ரெசிடியூஸ் சிம்பிள் போல் நமக்கு தெரியும். ஸோ இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட் இப்போ நம்ம பார்த்துட்டு வரோம். இன் லிமிட் இசட் டென்ஸ் டு ஏ இசட் மைனஸ் ஏ இன்ட்டு எஃப் ஆஃப் இசட். ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம்ஸும் நீங்களே ட்ரை பண்ணுங்கள். ஸோ ஜஸ்ட் உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நான் டெஸ்ட் சீரீஸில் கேட்டது. அதே போல் உங்களுக்கு சில இது வந்து இது என்ன தேரும் சொல்லுங்கள் பார்ப்போம். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் அண்ட் போல்ஸ், ஆர்குமெண்ட் பிரின்சிபல். ஓகே, ஸோ எஃப்எஸ் நோ போல்ஸ்னா ஒன்லி ஜீரோஸ் மட்டும்தான் இருக்குது. ஓகே, அப்போது நம்பர் ஆஃப் ஜீரோஸ்க்கு இதுக்கு ஈக்குவல் ஆகும். நம்பர் ஆஃப் ஜீரோஸ் மைனஸ் நம்பர் ஆஃப் போல்ஸ். ஸோ ஆர்குமெண்ட் பிரின்சிபல். ஸோ என்கிட்ட எல்லாமே நான் என்ன பண்ணிட்டேன், கம்ப்ளீட்டாக வந்து கொஷினை கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இது ரவுச்சிஸ் தியரம். mod f of z less than mod z இருந்தால் then zeros and poles of f and f plus g are same அப்படின்றத நம்ம பார்த்துருப்போம். both f and g are meromorphic ஃபங்க்ஷனாக இருக்கும்போது mod f less than or equal to mod g அந்த பவுண்டரி ஆஃப் டொமைனாக இருந்துச்சு அப்படின்னா எஃப்பும் அண்ட் எஃப் பிளஸ் ஜியோடைய ஜீரோஸ் அண்ட் போல்ஸ் வந்து சேமாக இருக்கும் அப்படின்ற பார்த்துருப்போம். இது ரவுச்சிஸ் தியரம். ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு நிறைய கொஷின்ஸ் கலெக்ஷன்ஸ் வந்து டெஸ்ட் பேட்ச்சில் வரும். ஸோ என்டையர் சிலபஸே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெறும் கொஷின்ஸ்லேயே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.